அன்பான பெற்றோர்களே, தாய்மார்களே, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன செய்யணுன்னா, உங்களுடைய குழந்தைங்களை மிக ஆரோக்கியமாக வளர்க்கணும். அவங்கள நல்ல ஒரு படிப்பறிவு கொடுக்கணும். அதே போல் நீங்களும் ஆரோக்கியமாக அவங்களுக்கு எந்த ட்ரபிள் இல்லாமல் 80 வயது வரை எந்த ஒரு ட்ரபிளும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் போய் படுக்கக்கூடாது. அதுக்கு என்ன வழி? நீங்கள் நல்ல உடல் உழைப்பை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த வயதானாலும் சரி, நீங்கள் நன்றாக வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம் வேலை செய்தால் நம்முடைய உடம்பு நன்றாகத்தான் இருக்குமே தவிர உடல்நலம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. ஆகவே நான் போடும் வீடியோ அனைத்தும் உடல்நலம் கருதியே போடுகிறேன். எனக்கு அரசியல் பற்றியோ மற்றபடி சினிமா நட்சத்திரங்களை பற்றியோ போட முடியும். ஆனால் அதிலே நிறைய லைக் நீங்கள் போடுகிறீர்கள். ஆனால் நான் போடும் வீடியோவுக்கு நீங்கள் பார்ப்பது மிக கடினமாக இருக்கிறது. காரணம், உங்களுக்கு அதில் நம்மளை மாட்டி விடுவார்கள் என்று நினைக்கிறீர்கள். எப்படி முதியோர்கள் நல்ல ஒரு நிலையில் கடைசி வரை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நமது நடிகர் சிவகுமார் சொல்லுவார், இளம் வயதில் நீங்கள் இளமையாக இருப்பது பெரிய விஷயம் அல்ல, முதிய வயதிலும் நீங்கள் இளமையாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நீங்கள் முதிய வயதில் எப்படி இளமையாக இருப்பது? முட்டி வலி இருக்கிறதே, என்னால் முடியவில்லையே என்று கூறுவீர்கள். முட்டி வலி இருப்பதை நீங்கள் சுலபமாக நீங்கள் அதிலிருந்து வெளியே வரலாம். ஒரு சைக்கிளை வாங்கிக் கொள்ளுங்கள். தினமும் 5 கிலோமீட்டர் வரை சைக்கிளில் கண்டிப்பாக மெரியுங்கள். மிதித்து செல்லும்போது உங்கள் முட்டி வலி சிறுக குறைந்துவிடும். எப்படி முட்டி வலி இல்லாமல் முட்டி வலியோடு எப்படி சைக்கிளை மெரிப்பது என்று கூறுவீர்கள். அதற்கு சைக்கிளில் சில மாடிஃபிகேஷன் செய்து அதை நீங்கள் மிதிக்கலாம். அந்த மாடிஃபிகேஷன் என்னவென்று நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கூறுகிறேன். நன்றி.